Sir, morning for all of you, sir. அடுத்தது சார் ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் ய பார்ட்னர். ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் த பார்ட்னர். புரியுதுங்களா? ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் ய பார்ட்னர். சார் ஆக்சுவலாக நம்ம எதை பார்த்தோம் சார்? நம்ம அட்மிஷன் பார்த்தோம் இல்லைங்களா? வாட் யூ மீன் பை அட்மிஷன்? வாட் யூ மீன் பை நியூ பார்ட்னர்? The new partner brings capital, which journals and entries are notified. Then what are the so many adjustments? The adjustments are how it will be transferred to the partner's capital account. அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். பட் அதுக்கு அடுத்தது ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத் ஆஃப் எ பார்ட்னர். ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் எ பார்ட்னர் எஸ் யூஸ்வலா எப்படி அதாவது அட்மிஷன்ல பண்ணுமோ அதே தான் சார். இதே நாம என்ன பண்ணோம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ப்போம் இல்லைங்களா? என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்க. பேஜ் நம்பர் 184, பேஜ் நம்பர் புக் பேஜ் நம்பர் 184ல பாருங்க. The necessary time of retirement of a partner பாருங்க. Distribution of accumulated profits பாருங்க. ஃபர்ஸ்ட் நாம ஃபர்ஸ்ட் இதே அட்மிஷன் இருந்தா நியூ பார்ட்னர் brings the capital. அடுத்தது அதாவது கேபிட்டல், அதாவது ஜெனரல் ரிசர்வ், ஜெனரல் ரிசர்வ் ஆர் ரிசர்வ் ஃபண்ட் சி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். அடுத்தது டி அதாவது transfer of revaluation profit and loss. Then adjustment of goodwill. Adjustment of goodwill. The last one, settlement of the amount due to the paying partner. Settlement of the amount due to the retiring partner. பாருங்க, இதே நம்ம அட்மிஷன்ல பார்ப்போம். அட்மிஷன்ல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம தெளிவா ஞாபகம் பண்ணி சொன்னோம் இல்லைங்களா? எது பார்ப்போம் சார்? அதாவது நியூ பார்ட்னர் பிரிங்ஸ் கேபிட்டல், ஜெனரல் ரிசர்வ் கணக்கு, அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் revaluation profit and losses, adjustment of goodwill, settlement of the amount due to the retiring partner அப்படின்னு பார்ப்போம். சார் இதே அட்மிஷன்ல பொறுத்த வரைக்கும் இந்த நியூ பார்ட்னர்ஸ் பிரிங்ஸ் கேபிட்டல்னு சொன்னீங்கன்னா முதல் கொண்டு வருவது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்து சார் ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜேர்னல்ஸ் உங்களுக்கு இது வராது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை சார். எதுல? ரிட்டையர்மெண்ட்டுக்கும் டெத்துக்கும் இல்லை. எப்படி ஒரு நியூ பார்ட்னர்
come to the entering into the partnership, the revaluation of assets and liabilities are very, very essential. And at the same time, and retirement and death of the partner also revalue the assets and liabilities. Then only the partners are relieving from the partnership concerns. புரியுதுங்களா? அப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது சார். இதுல ரிட்டையர்மெண்ட்ல அதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஸ் நம்ம என்ன பண்றோம், பார்ட்னர்ஷிப் டீடுன்னா நமக்கு என்ன பார்ட்னர்ஷிப் டீடு, அதாவது ஒரு பார்ட்னர் வெளியில போறான்னு சொல்லிட்டாவே நம்ம அவனை என்ன பண்ணிடுறோம் ரிட்டையர்மெண்ட், அதாவது வெளியில அவனை அனுப்பிச்சிடறோம். அப்ப ரிட்டையர்மெண்ட்னா ஆஃப்டர் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஏஜ் அண்ட் வேறு அதர் ரீசன்ஸ் தி பர்சன்ஸ் ஆர் ரிட்டையர் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் கன்சர்ன். அப்ப ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணிடுறோம் சார், in the first adjustment need not come to the retirement or death of the partner. அப்ப இரண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ஜெனரல் ரிசர்வ், இதுவும் மீறி எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அட்மிஷனுக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டோ அதேதான் எதுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கும் டெத்துக்கும். புரியுதுங்களா? அப்ப ரிட்டையர்மெண்ட் டெத்ல இதே அட்மிஷன்ல என்ன வரும், நியூ பார்ட்னர் பிரிங்ஸ் கேபிட்டல் கொண்டு வருவோம். ஆனா இதே ரிட்டையர்மெண்ட் டெத்தை பொறுத்த வரைக்கும் சார் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இருக்காது சார், மீதி பூரா ஜெனரல் ரிசர்வ் ஆர் ரிசர்வ் ஃபண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் லாஸஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் குட்வில், இந்த 4 அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கம்பல்சரி அதே வரும். ஆனா கடைசியா இந்த ரிட்டையர்மெண்ட் டெத்துக்கும் இந்த கடைசி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது மட்டும் தான் சார் எக்ஸ்ட்ரா. புரியுதுங்களா? மீதி கூட as usual ரிசர்வ் ஃபண்ட் அப்படியே பிரிச்சு கொடுக்குறோம், ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட் பிரிச்சு கொடுக்குறோம், ரீவேல்யூஷனையும் ப்ராஃபிட் பிரிச்சு கொடுக்குறோம், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் குட்வில்லும் அதேதான். எக்ஸ்ட்ரா நம்ம போடக்கூடியது ரிட்டையர்மெண்ட் டெத்துக்கும் செட்டில்மெண்ட் ஆஃப் த அமௌண்ட் டியூ டு த ரிட்டையரிங் பார்ட்னர். செட்டில்மெண்ட் ஆஃப் த அமௌண்ட், அப்ப செட்டில்மெண்ட் ஆஃப் த அமௌண்ட் என்ன, அப்போ ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறா அல்லது டெத் ஆகுறான்னு வச்சுக்கலேன், அவனுக்கு தேவையான அதை சேர வேண்டிய தொகை என்னவோ அதை கம்ப்ளீட்டா பிரிச்சு என்ன பண்ணிடுறான், அவனை கொடுத்து வெளியில் அனுப்புறான். புரியுதுங்களா? அப்ப இந்த லாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நீ பார்க்கணும், மற்றபடி எல்லாமே as usual. இதுல ஒரு விஷயம் இல்லை, நீ ஒரே கிளாஸ் போடுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது செட்டில்மெண்ட் ஆஃப் த அமௌண்ட் டியூ டு த ரிட்டையரிங் பார்ட்னர், அப்ப இந்த அமௌண்ட் அவனுக்கு செட்டில் பண்ணி வெளியில் அனுப்புறோம் சார், அவ்வளவுதான் சார். எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் மட்டும்தான், மீதி எல்லாம் as usual. இன்னொரு விஷயம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா சார், இதே அட்மிஷனை பொறுத்தவரையிலும் நம்ம என்ன பண்ணோம் சார், அதாவது ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு மட்டும் ஏ பி இருக்காங்க, சிங்கிறவன் நியூ பார்ட்னர் அப்படின்னா சார், நியூ பார்ட்னர்னா இவன் ஓல்டு பார்ட்னர்னு வச்சுக்கிறேன். அப்ப ஓல்டு பார்ட்னருக்கு மட்டும்தான் பிரிச்சு கொடுப்போம். புரியுதுங்களா? நியூ பார்ட்னருக்கு எதுவும் கிடையாது. ஆனா ரிட்டையர்மெண்ட் டெத்ல பொறுத்தவரை எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுத்துறோம், அவ்வளவுதான் சார். ரெண்டே பாயிண்ட் சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் த அமௌண்ட் டியூ டு தி ரிட்டையரிங் பார்ட்னர் ஒரு பாயிண்ட் பார்க்க போறோம். அதே மாதிரி ரீவேல்யூஷன் இருந்தாலும் சரி, ஜெனரல் ரிசர்வ் இருந்தாலும் சரி, எல்லாருமே இதே அட்மிஷன் என்ன பண்ணோம் சார், ஒன்லி ஓல்டு பார்ட்னருக்கு மட்டும் தான் பிரிச்சு கொடுத்தோம். ஆனா நியூ பார்ட்னருக்கு இதுல எந்த விதமான பார்ட்டும் கிடையாது. ஒன்லி ஓல்டு பார்ட்னர் getting the sharing the general reserve, profit and loss, then adjustment of goodwill. இது பூரா only for old partner, not for the new partner. But இதே retirement death பொறுத்த வரைக்கும் எல்லா கூட்டாளியும் பிரிச்சு கொடுத்தாங்க சார், all are equal. அப்ப general reserve இருந்தாலும் சரி, profit loss இருந்தாலும் சரி, revaluation இருந்தாலும் சரி, adjustment goodwill இருந்தாலும் சரி, எத்தனை கூட்டாளிகள் இருக்காங்களோ, அதாவது விலகும் கூட்டாளி உட்பட எந்த கூட்டாளி ரிட்டையர் ஆகிறானோ அவனுக்கும் சேர்த்து பிரிச்சு கொடுக்கும். புரியுதுங்களா? அவ்வளவுதான் சார் வித்தியாசம், இதுல வேற ஒன்றும் கிடையாது சார். புரியுதுங்களா? அவ்வளவுதான். இந்த அதே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சார். எக்ஸ்ட்ரா ஒரே பாயிண்ட் படிக்கிறது எப்படின்னா சார், டியூ டு த அமௌண்ட் டியூ டு த ரிட்டையரிங் பார்ட்னர், அதாவது செட்டில்மெண்ட் ஆஃப் த அமௌண்ட் டியூ டு த ரிட்டையரிங் பார்ட்னர் பாயிண்ட் ஒன்று தான் எக்ஸ்ட்ரா, மீதி எல்லாம் as usual. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இது வரைக்கும் நம்ம அட்மிஷன்ல ஓல்டு பார்ட்னருக்கு மட்டும் பிரிச்சு கொடுத்தோம். இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் பார்ட்னர் பிளஸ் டெத் ஆஃப் த பார்ட்னர் எல்லா கூட்டாளிகளுக்கும் எல்லா பார்ட்னர்ஸுக்கும் பிரிச்சு கொடுக்குறோம் சார். அவ்வளவுதான் சார், ரெண்டே பாயிண்ட் மட்டும்தான்.
புரியுதுங்களா? ரைட், ஓகே. இப்போ இதில் வந்து நாம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சார், ஒரு சம்ஸ் போடுவோம் பாருங்க. இது இல்லஸ்ட்ரேஷன்லாம் நீங்கள் பாருங்க. அதே மாதிரி பாரு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா என்ன பார்க்கணும் அப்படின்னா சார், இந்த செட்டில்மெண்ட் ஆஃப் த அமௌண்ட் டியூ டு த ரிட்டையரிங் பார்ட்னர் இல்லைங்களா, செட்டில்மெண்ட் ஆஃப் த அமௌண்ட். பாருங்க, the last point settlement of the amount due to the retiring partner. Retiring or death of your partner. புரியுதுங்களா? அப்ப இந்த ஒரு பாயிண்ட் தான் என்ன பண்றோம் சார், எக்ஸ்ட்ரா நாம பார்ப்போம். புரியுதுங்களா? அப்ப இந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட்ல பாருங்க 3 பாயிண்ட் இருக்கு சார். செட்டில்மெண்ட்ல அமௌண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது amount due to paid off immediately. The amount paid off immediately. Paid off immediately. First point. Again, B. The amount B is not paid immediately. The amount paid off not immediately. C. பாருங்க, part of the amount paid immediately. And part of the amount paid in future. புரியுதுங்களா? அதாவது ஆக்சுவலா இந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் நாம ரிட்டையர்மெண்ட் டெத்ல தெரிஞ்சுக்கூடிய ஒன்று. புரியுதுங்களா? இந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான், அதாவது செட்டில்மெண்ட். அப்போ ஒரு பார்ட்னர் கூட்டாண்மையில இருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், வெளியில அனுப்புறோம். அல்லது டெத் ஆஃப் யுவர் பார்ட்னர், கூட்டாளி என்ன பண்ணிடுறான், டெத் ஆயிடுறான்னு வச்சுக்கலாம். அப்ப டெத் ஆன உடனே அதே ரிட்டையர்மெண்ட் பார்ட்னருக்கு சரி, டெத் ஆஃப் த பார்ட்னருக்கு சரி, அப்ப அவனுக்கு என்ன அமௌண்ட் சேரணுமோ அந்த அமௌண்ட்டை நாம என்ன பண்ணிடுறோம் சார், கொடுத்து இம்மீடியட்டா வெளியே அனுப்புறோம். அப்ப அவனுக்கு செட்டில் பண்ணணும் இல்லைங்களா? அப்ப செட்டில்மெண்ட் ஆஃப் த அமௌண்ட். அப்ப ரிட்டையர்மெண்ட் பார்ட்னர் டெத் ஆஃப் த பார்ட்னருக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணி வெளியில் அனுப்ப போகும்போது சார், இந்த அமௌண்ட்டை செட்டில் பண்றதுல இந்த 3 விதத்துல நம்ம என்ன பண்றோம் சார், அமௌண்ட்டை செட்டில் பண்றோம். 3 விதத்துல அமௌண்ட் செட்டில் பண்றோம். ஒன்னு, தி அமௌண்ட் பெய்ட் இமீடியட்லி. அப்ப எந்த கூட்டாளி ரிட்டையர் ஆகணும், டெத் ஆகணும்,
உடனடியா தி அமௌண்ட் பெய்டு இமீடியட்லி, உடனடியா அவனுக்கு செட்டில் பண்ணி அனுப்புறது ஃபர்ஸ்ட் டைப். ரெண்டாவது தி அமௌண்ட் பெய்ட் ஆஃப் நாட் இமீடியட்லி, தி அமௌண்ட் செட்டில் பண்றது உடனடியா செட்டில் பண்ணாம பின்னாடி கொடுக்கறது. மூணாவது பார்ட் ஆஃப் த அமௌண்ட் பெய்டு இமீடியட்லி, பார்ட் ஆஃப் த அமௌண்ட் உடனே கொடுப்பான், மீதி ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் என்ன பண்ணிடுவான் இன் ஃபியூச்சர். இது எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படிங்கிறது தான். அப்ப ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ஏ பார்ட்னர் நல்லா ஞாபகம் வச்சுங்க சார். ஏன்னா இந்த ஒரே பயன்படுத்தினா ரிட்டையர்மெண்ட் டெத் ரெண்டும் ஓவர் சார். புரியுதுங்களா? அடுத்த ஈஸியா போகும். இந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் ரிட்டையர்மெண்ட்லயும் டெத்லயும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. அந்த அமௌண்ட்டை அவனுக்கு செட்டில் பண்ணணும். யாருக்கு? ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ஏ பார்ட்னர் ஆர் டெத் ஆஃப் த பார்ட்னருக்கு டு செட்டில் த அமௌண்ட் தென் லீவ் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். புரியுதுங்களா? அப்ப அவனுக்கு செட்டில் பண்ணா அப்ப அவன் எல்லாம் என்ன பண்ணிடுறான், ஃபார்ம்ல இருந்து அவர் ரிலீவ் ஆகிறான். அவர் ரிலீவ் ஆகும்போது அவனுக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்றதுல 3 விதத்துல அமௌண்ட்டை செட்டில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சார்? அவனுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் உடனடியாக கொடுத்து வெளியே அனுப்புறது. ரெண்டாவது பாயிண்ட் அந்த உடனடியா கொடுக்கறது இல்லை. மூணாவது பாயிண்ட் பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டை கொடுத்து வெளியே அனுப்புறது, மீதி பார்ட் ஆஃப் த அமௌண்ட் பெய்டு இன் ஃபியூச்சர், ஃபியூச்சர்ல கொடுக்குறது எப்படி, இதை மட்டும்தான் படிக்கக்கூடியது இந்த 3 பாயிண்ட். புரியுதுங்களா? பாருங்க, இதுல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதை பொறுத்தவரையிலும் ஒரு கணக்கு மட்டும் போடலாம் பாருங்க சார். இந்த இதெல்லாம் பொறுத்தவரையில என்ன பண்ற பாருங்க, நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ, கெய்னி ரேஷியோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாருங்க பேஜ் நம்பர் 219ல பாருங்க 219 219 14 சம் பாரு. ராணி, ஜெயா அண்ட் ரதி ஆர் பார்ட்னர்ஸ் sharing profit and losses in the ratio 2:2:1. On 31st/3/2018, Radhi retired from the partnership. Profit of the preceding years as follows: 2014 10,000, 2015 20,000, 2016 18,000. இது வந்து adjustment of goodwill சார். அது ஒன்று சொல்ல settlement of the due to a retiring partner. பாருங்க இந்த 220ல பாருங்க பேஜ் நம்பர் 220 16th சம் பாருங்க. மஞ்சு, சாரு அண்ட் லாவண்யா ஆர் பார்ட்னர்ஸ் இன் த firm sharing and profit and losses in the ratio of 5:3:2. The balance sheet as on 31st March 2018 is as follows. பாருங்க capital accounts மஞ்சு, சாரு, லாவண்யா, sundry creditor, profit and loss accounts. Assets பாருங்க building, furniture, stock, debtors, cash in hand. Manju retired from the partnership on 31st/3/2018 subject to the following adjustment. Stocks to be depreciated by 10,000. Provision for doubtful debts to be created 3,000. Building to be appreciated to be 28,000. Prepare revaluation account, capital accounts of partners after retirement. புரியுதுங்களா? அப்ப ஒரு சிம்பிளா இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். பாருங்க இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் இருக்கணும் சார். ரிட்டையர்மெண்ட்ல அது ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது புரியுதுங்களா? சார் ஃபர்ஸ்ட் ரீவேல்யூஷன். Revaluation accounts.
அடுத்தது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். அப்ப ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் யாரு? மஞ்சு, சாரு அண்ட் லாவண்யா. பாருங்க, மஞ்சு, சாரு, லாவண்யா. அதே மாதிரி மஞ்சு, சாரு, லாவண்யா. புரியுதுங்களா? அப்ப நாம என்ன பண்றோம் சார்? 3 அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். எது? ரீவேல்யூஷன், தென் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், தென் பேலன்ஸ் ஷீட், நியூ பேலன்ஸ் ஷீட். அப்ப ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரீவேல்யூஷன் பாருங்க. ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் பாரு. ஸ்டாக் டு பி டெப்ரிசியேட்டட் பை 10,000. ஸ்டாக் டு பி டெப்ரிசியேட்டட் பை 10,000. அப்ப ஸ்டாக்குங்கிறது ஒரு அசெட். அப்ப ஸ்டாக் எவ்வளவு சார்? 60,000. அப்ப டெப்ரிசியேட்டட் 10,000 அப்படின்னா சார் 10,000 அதனுடைய மதிப்பு குறைகிறது. அப்ப சொத்தின் மதிப்பு குறைந்ததாக இருந்தால் நாம என்ன பண்ணிடுறோம் சார்? அதாவது ரீவேல்யூஷன் டெபிட். புரியுதுங்களா? அப்ப ரீவேல்யூஷன் பொறுத்தல அசெட் குறைவா இருந்தா டெபிட், அசெட் அதிகமா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட். அதாவது ரீவேல்யூஷன் பொறுத்தது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது அசெட் டிக்ரீஸ் ஆனாலும், ஒரு லைபிலிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும், ஒரு அதாவது பதிவு பெறா லைபிலிட்டிஸ் வந்தாலும், அன்ரெக்கார்டட் லைபிலிட்டிஸ் வந்தாலும் டெபிட். அதே கிரெடிட் சைடுல பொறுத்தவரை இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் அசெட்ஸ், டிக்ரீஸ் த வேல்யூ ஆஃப் liabilities, then unrecorded assets. இது மூணு டெபிட் சைடு, சாரி கிரெடிட் சைடு. புரியுதுங்களா? சிம்பிளா கிரெடிட் சைடுல பொறுத்தவரையில சார் அசெட்னுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது ஃபர்ஸ்ட், செகண்ட் டிக்ரீஸ், அதாவது டிக்ரீஸ் த வேல்யூ ஆஃப் லைபிலிட்டி. ஒரு லைபிலிட்டி வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுனாலும் அதே மாதிரி அன்ரெக்கார்டட் பதிவு பெறாத அசெட் ஏதாவது இருக்குன்னா இது மூன்றும் கிரெடிட் சைடு, ரீவேல்யூஷன் கிரெடிட் சைடு. அதே டெபிட் சைடுல பார்க்கும்போது அதாவது decrease the value of assets, then increase the value of liabilities, then unrecorded liabilities. இது மூணு டெபிட் சைடு. அப்ப இந்த கணக்கு பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணிடுறோம் சார்? நம்ம ஸ்டாக் டு பி டெப்ரிசியேட்டட் பை 10,000. அப்ப டு ஸ்டாக் அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம் சார்? 10,000 அசெட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது பாருங்க, provision for doubtful debts to be created 3,000. அதாவது provision for doubtful debts created 3,000. அப்ப என்ன பண்ணிடுறான்? provision for doubtful debts 3,000 இருக்குமாறு ஒதுக்கு உருவாக்குக அப்படிங்கிறான். அப்ப லைபிலிட்டினுடைய வேல்யூ என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதுங்களா? அதாவது கொடுக்க வேண்டிய நம்ம 3,000 கொடுக்கல அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய பொறுப்பு, பிசினஸ் பொறுப்பு இன்னும் அதிகரிக்குது. அப்ப லைபிலிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனால டு ப்ரொவிஷன் ஃபார், அதுவும் டெபிட், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் எவ்வளவு சார்? 3,000. புரியுதுங்களா? அடுத்தது பில்டிங் டு பி அப்ரிசியேட்டட் 28,000. அப்ப பில்டிங்குடைய வேல்யூ 28,000 இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறான். அப்ப ஒரு அசெட்டுடைய வேல்யூ என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுறதுனால it will be transferred to the credit side of the revaluation account. அப்ப by building எவ்வளவு சார்? 28,000. That's all sir. அப்ப revaluation க்ளோஸ் பண்ணலாம். அப்ப revaluationல
க்ளோஸ் பண்ணோம். அப்ப revaluation profit or loss. How to know the revaluation profit and loss? அதாவது credit exceeds the debits. It should be the profit for the revaluation. அப்ப 28,000, then 28,000. அப்ப எவ்வளவு சார் ரீவேல்யூஷன் நமக்கு வந்து என்ன பண்ணிடுறோம்? அப்ப 28,000 போச்சுன்னா அப்ப 15,000 நமக்கு என்னது சார்? ப்ராஃபிட். அதாவது ப்ராஃபிட். அப்ப ரீவேல்யூஷன்ல ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம் சார். பட் 15,000 இதே அட்மிஷா இல்லை என்ன பண்ணுவோம்னா ஓல்டு பார்ட்னர் மட்டும் பிரிச்சு கொடுப்போம். இதுல ரிட்டையர்மெண்ட் பார்ட்னர், இந்த பார்ட்னர் ரிட்டையர் ஆகிறவங்க அனைத்து கூட்டாளிகள் அவங்களுடைய ப்ரொபோசல் பர்சன்டேஜ் எவ்வளவு சார் பிரிச்சுக்கிறாங்க? 5:3:2. அதாவது 5:3:2. அப்ப 10 out of 5 6 5க்கு, அதாவது 10 out of